வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் இலக்கணத்தில் வழக்கு அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்குன்ற டாபிக் வந்து தமிழ் இலக்கணத்தில் இருக்குது. இது வந்து நம்மளோட தமிழ் தகுதி தேர்வுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் வரும். தமிழ் பேப்பர் 1 தகுதி தேர்வுக்கு, பேப்பர் 2 தகுதி தேர்வுக்கு, அது இல்லாமல் பிஜிடிஆர்பி தகுதி தேர்வுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் தகுதி தேர்வில் வழக்குலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வழக்கு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வழக்கு அப்படின்றது எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை. நம்ம எழுதுகிற எழுத்திலும் பேச்சிலும் எந்த மாதிரியான சொற்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முறைக்கு பேர் தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அப்பொருளை எச்சொல்லால் வழங்குவது தான் வழக்கு. அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து தமிழ் சொற்களை தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த சொற்களை வந்து இந்த முறையில் தான் நம்ம வந்து வழங்கணும், இந்த முறையில் தான் நம்ம பேசணும், இந்த முறையில் தான் நம்ம எழுதணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் படிக்கிறதுக்கான இலக்கணத்துக்கு பேர் தான் வழக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இந்த வழக்கை 2 டைப்பாக சொல்லலாம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு வந்து இயல்பான சொற்களால் சொல்லை பயன்படுத்துவது இயல்பு வழக்குன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இலக்கண முறைப்படி நார்மலாகவே நம்ம இயல்பான சொற்களால் நம்ம தமிழ் சொற்களை உபயோகப்படுத்தி நம்ம எழுதுறதும் பேசுகிறதுக்கு பேர் வந்து இயல்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இயல்பு வழக்குலேயே 3 டைப்ஸ் இருக்குது. அப்போ இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு. இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு. அதாவது வழக்கு அப்படின்ற இலக்கணத்துக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு நம்ம தனியாக எடுத்துக்கணுன்னா அதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு. அதே போல் தகுதி வழக்கு நம்ம எடுத்துக்கணுன்னா அதுவும் 3 டைப்ஸ் இருக்குது. அது இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு பற்றி பார்த்துடலாம். இப்போ இலக்கணம் முடியாதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கண பிழை இல்லாமல் எழுதுவதும் பேசுவதும் தான் இலக்கணம் முடியாது. நம்மளோட கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கண பிழை இல்லாமல் நம்ம எழுதுறது பேசுகிறதுக்கு பேர் தான் இலக்கணம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நார்மலாக அந்தந்த ரூல்ஸுக்கு ஏற்றவே நம்ம சாதாரணமாக சொல்கிறதுக்கு பேர் இலக்கணம் முடியாது. இப்போ கந்தன் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கந்தன் வந்தான், மரம் ஆடியது, காற்று வீசியது, இது எல்லாமே நார்மலாக இருக்குது. கந்தன் வந்தான், கந்தன்றது ஒரு பாய்ஸ் நேமு, பையன், அதனால் வந்து வந்தான் ஆண்பால் பெயர் வருது. ஓகேங்களா. மரம்ன்றது அது வந்து ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை, அது வந்து அக்ரிணை பேர், அதனால் ஆடியது அது அப்படின்றது முடியுது. காற்று வீசியது அப்படின்னு முடியுது. அப்போ இது எல்லாமே இலக்கண முறைப்படி இப்போ கந்தன் வந்தால் அப்படின்னு போட்டிங்கன்னா அது பெண்பால், வந்தால் அப்படின்றது பெண்பாலுக்குரியது, அது அங்கே வரக்கூடாது. ஸோ அது தப்பு. ஆனால் இங்கே கரெக்டாக இருக்குது. அது இந்த மாதிரி இலக்கண முறைப்படி சொல்கிறது தான் இலக்கணம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண போலி. நம்ம வந்து இயல்பு வழக்கில் 3 டைப்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து இலக்கணம் முடியாது, அப்புறம் 2வது வந்து இலக்கண போலி, 3வது வந்து மருவு. இப்போ 2வது இலக்கண போலி பற்றி பார்க்கலாம். இந்த இலக்கண போலி வந்து முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாமில் வந்து இலக்கண போலியோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். முன்பின் தொக்க போலி. அப்போ முன்பின் தொக்க போலியை எவ்வாறு அழைப்பன அப்படின்னு கேட்கலாம். இலக்கண போலி. ஓகேங்களா. எந்த பேர் கொடுத்துருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ இலக்கண போலிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன போலி அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு இலக்கண போலின்னு கொடுக்காம முன்பின் தொக்க போலி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. இப்போ தசை அப்படின்ற சொல் வந்து என்ன வழக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து இலக்கண போலி. ஓகேங்களா. ஒரு சொல்லின் இலக்கண போலினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சொல்லின் இலக்கண முறையை மாற்றி எழுதினாலும் இலக்கணமுடையதாக ஏற்றுக்கொள்வது தான் இலக்கண போலி. ஒரு சொல்லினோட இலக்கண முறையை இதுதான் ரூல்ஸு, இதுதான் இந்த கிராமர் பிரகாரம் தான் நம்ம படிக்கணும் அப்படின்றத மாற்றி எழுதினாலும் ஆனாலும் அதை நம்ம ஏற்றுக்குறோம். தமிழில் அந்த சொல்லை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் இலக்கணம் முடியாது, இலக்கண போலி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து சதை இலக்கணம் பிரகாரம், இலக்கண ரூல்ஸ் பிரகாரம் சதை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட தோலை சதை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோன்னா தசை அப்படின்னு சொல்கிறோம். தசைன்றது தப்பு.
நம்ம எப்படி சொல்லணும்னா சதை அப்படின்னு தான் சொல்லணுமே. அது தசைன்னு சொல்கிறது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் அந்த மாதிரி நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக பேசுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ என் தசை தசை பிடிச்சிக்குதுன்னு சொல்லணும். ஆனால் அவங்க வந்து சதை பிடிச்சிக்குதுன்னு சொல்லணும். ஆனால் அவங்க வந்து தசை பிடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து தசை பிடிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இலக்கண போலி. அதே போல் இல்வாய், நம்மளோட இல்லத்தினோட வாய்ப்பகுதியை, நம்ம இல்லத்தினோட வாசல் கதவு இருக்கிற பகுதியை நம்ம இல்வாய், இல்லத்தினோட வாய்ப்பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி சொல்லணும்னா வாயில் அப்படின்னு சொல்லுவோம். இல்வாயை வாய் குட்டல் இல் அப்படின்னு போட்டு திருப்பி போட்டு சொல்லுவோம் வாயில்ன்ட்டு. ஓகேங்களா? அது வந்து இந்த மாதிரி வாயில்னு சொல்கிறது வந்து இலக்கண போலின்னு சொல்லுவோம். அதே வாயில் நம்ம இப்போ நம்மளோட உபயோகத்தில் வந்து வாசல் அப்படி தான் சொல்கிறோம். நம்ம எல்லாமே வாசல் அப்படி தான் சொல்கிறோம். அந்த வாசல் அப்படின்னு சொல்கிறது வந்து மருவுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லணும்னா இல்வாய் அப்படி தான் சொல்லணும். அதுதான் இலக்கணம் முடியாது. ஆனால் நம்ம அப்படியே சொல்லாமல் வாயில் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே தப்பு தான். வாயில் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. அதுதான் அதாவது தப்புனா அது இலக்கண போலியே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வாயிலே மருவி வாசல் அப்படின்னு மாறிட்டுருச்சு. இந்த காலகட்டத்துக்கு வாசல் அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கு பேர் தான் நம்ம மருவுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இல்முன். இல்முன் அதாவது இல்லத்தின் முன்பகுதியை நம்ம இல்முன்னு சொல்லணும். அதுதான் இலக்கண முறை. ஆனால் நம்ம அதை அப்படி சொல்லாமல் முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். இல்முன்ன முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நகர்ப்புறம். நகர்ப்புறம் அப்படின்றத நகரத்தினோட புறம் வெளிப்பகுதி, நகரத்தினோட புறப்பகுதி வெளிப்பகுதியை நம்ம நகரத்தின் புறம் நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறோன்னா புறநகர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் முன்பின் தொக்கி, முன்னாடி பின்னாடி மாறி இருக்குது இல்லைங்களா. நகர்ப்புறம்ன்றது புறநகர் அப்படின்னு மாறி இருக்குது இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் முன்பின் தொக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தொடக்கம் அப்படின்றத துவக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கொம்பினோட நுனி, ஒரு மரத்தில் ஒரு கொம்பினோட நுனி பகுதியை கொம்பு நுனின்னு தானே நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா நுனிக்கொம்பு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த நுனிக்கொம்புன்றது நம்மளுக்கு இலக்கண போலி. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி கேட்கலான்னா, ஒன்று சதை அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான இலக்கண போலி என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்வாய் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான இலக்கண போலி என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இது கொடுத்துட்டு முன்றில் கொடுத்துட்டு இது என்ன வகை இலக்கணம் அப்படின்னு கேட்கலாம். வழக்கில் எந்த வகையை சார்ந்தது அப்படின்றது கேட்கலாம். அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நான் நல்லா படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம புக்ஸில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதுதான். இதை விட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இயல்பு வழக்கில் வந்து நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஒன்று இலக்கணம் முடியாது, 2வது இலக்கணம் போலி, 3வது வந்து மருவு. மருவுன்றது சொற்களின் எழுத்துக்கள் சிதைந்து வருவது மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொற்களினோட எழுத்துக்களை முழுசாக நம்ம சொல்லாமல் சுருக்கி சொல்கிறதுக்கு பேர் தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பாருங்கள், நாகப்பட்டினம் அப்படின்றது நம்ம நாகப்பட்டினம் அது ஒரு ஊர் பேர். அந்த நாகப்பட்டினம் அப்படின்றது நம்ம நாகப்பட்டினம் முழுசாக சொல்லாமல் நாகை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கோயம்புத்தூர் அப்படின்றத கோவை அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலி அப்படின்றது நெல்லை அப்படின்னு சொல்லுவோம். சோழநாடு அப்படின்றத சோநாடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து முழு ஊர் பேரை நம்ம வந்து பாதியாக சுருக்கி சொல்கிறதுக்கு பேர் தான் மருவு. அது மாதிரி சொல்கிறோம்ல, அதே பேர் தான். வாயில் அப்படின்றத வாசல் சொல்கிற மாதிரி அதுவும் மருவு தான். அப்போ இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகப்பட்டினம்னா நாகை, கோயம்புத்தூர்னா கோவை, திருநெல்வேலினா நெல்லை, சோழநாடுனா சோநாடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் மருவாக மாற்றுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ திருநெல்வேலியோட மருவு சொல் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் நெல்லை சூஸ் பண்ணணும். இப்போ நெல்லைன்றது எந்த வகையான இயல்பு வழக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மருவுன்னு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின் மாற்றி கேட்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து வழக்குகள்ன்ற இலக்கணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கோட 3 டைப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ தகுதி வழக்கை பற்றி பார்க்கலாம். தகுதி வழக்குன்னா என்னென்னா, எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரியான சொற்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுகிறது எழுதுறதுக்கு பேர் தான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி கருதி தகுதியான சொற்களை வழங்குவது தகுதி வழக்கு. இந்த இடத்துல இந்த டைமில் இந்த மாதிரி தான் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு பேர் தான் தகுதி வழக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தகுதி வழக்கு வந்து 3 வகைப்படும். ஒன்று இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. ஓகேங்களா? இப்போ இடக்கரடக்கல் பற்றி பார்க்கலாம். இடக்கரடக்கல்னால் பொதுவாக கூறுவதற்கு இடர்பாடான சொற்களை
ஒரு ஒரு இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுற சொற்களை நீக்கி தகுந்த சொற்களை பயன்படுத்துவது தான் இடக்கர் இடக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இடக்கர் அடக்கல், இடக்கர் கூட்டல் அடக்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடக்கர் அடக்கலை பிரிக்கிறது வந்து இடக்கர் கூட்டல் அடக்கல் அப்படின்னு பிரிக்கலாம். நம்ம பொதுவாக ஒரு ஒரு இடர்பாடான சொற்களை நம்ம அதை மாற்றி வேறு மாதிரி சொல்கிறது. இப்போ எடுத்துக்காட்டு வந்து குழந்தை வெளியே போய்விட்டது. அதாவது குழந்தை வெளியே போய்விட்டதுன்னா குழந்தை வந்து காலை கடனை முடித்துவிட்டது, பாத்ரூம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. குழந்தை ஆய் போய்விட்டது அப்படின்னு சொல்லாமல் அங்கே ஆய் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் இங்கே வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெளியே போய்விட்டது நம்ம வந்து குழந்தை ஆய் போய்விட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கால் கழுவி வந்தான் அப்படின்றத பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணின்னு வர்றான் அப்படின்றத வந்து நம்ம கால் கழுவி வந்தான்னு சொன்னாலே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதை வந்து டீசெண்டாக பேசுகிறோன்ற பேரில் அதை மறைச்சி கால் கழுவி வந்துட்டியா அப்படின்னு கேட்டாலே அது அந்த மீனிங்கை குறிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மாற்றி பேசுறதுக்கு பேர் தான் இடக்கர் அடக்கல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மங்களம். மங்களம்ன்றது என்னென்னா அமங்கலமான சொற்களை நீக்கி மங்களமான சொற்களை பேசுவது அப்படின்றது தான் மங்களம். அதாவது எப்படி சொல்கிறதுனா நெகட்டிவிட்டி தரக்கூடிய சொற்களை எல்லாம் நீக்கி நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி தரக்கூடிய சொற்களாக பேசுகிறதுக்கு பேர் தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமங்கலமான சொற்கள்னால் எப்பவுமே வந்து இது முடியாது, இது நடக்காது அப்படின்ற மாதிரியும், ஒரு கெட்ட விஷயங்கள் கெட்டதையே நம்ம முன்னிலைப்படுத்தி பேசுகிற மாதிரியும், அந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் நீக்கிட்டு நல்ல விஷயங்களா, அதாவது கெட்ட விஷயத்தையே நம்ம அது அந்த வார்த்தையால் அது நல்ல விஷயம் மாதிரி நம்ம மாற்றி பேசுறதுக்கு பேர் தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமங்கலமான சொற்களை நீக்கி மங்களமான சொற்களை பேசுவது தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சுடுகாடு. சுடுகாடுன்றது என்னென்னா இறந்தவங்கள நம்மளை விட்டு இயற்கை எழுதினவங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு புதைக்கிற இடம் தான் சுடுகாடு. அது சுடுகாடு நம்ம சொல்லாமல் ஆக்சுவலாக அது பேர் சுடுகாடு தான், அதை நம்ம சுடுகாடுன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம அப்படி சொல்லாமல் அதை நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னா நன்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, நன்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேர்டில் எந்த அளவு பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதே போல் வந்து விளக்கை அணை. இப்போ விளக்கு ஏற்றுறாங்க, அந்த விளக்கை வந்து நிறுத்து அணைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக விளக்கை அணை அப்படின்னு சொல்லாமல் அப்படி அதாவது விளக்கை அணைன்றது என்ன, ஒரு ஒரு செயலை வந்து அது 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 வந்து அழிஞ்சு போகுது அப்படின்றத மீனிங்கில் அதை அப்படி சொல்லாமல் விளக்கை குளிர வை. இது குளிர வைனா கொஞ்சம் அமைதிப்படுத்து, அதை விளக்க அணைக்கிறது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மங்களமாக குளிர வை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். குளிர வைனா இப்போ நம்ம ஒருத்தர் கோவமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விளக்கை வந்து குளிர வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கருப்பாடு. கருப்பாடுன்னு நம்ம ஆட்டுக்குட்டி வந்து நம்ம கருப்பாடுன்னு சொல்லாமல் கருப்புன்றது வந்து ஒரு நம்மளுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்குற சொல்லு மாதிரி கருதி அந்த கருப்புன்றதை யூஸ் பண்ணாமல் இப்போ கருப்புனா என்ன, இருட்டு. இப்போ இருட்டை பார்த்தா நம்ம பயப்படுவோம் இல்லை, சின்ன குழந்தைங்களாம் பயப்படும்ல, இருட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருட்டுன்றது, ஒரு இருள்ன்றது ஒரு பயத்தை குறிக்கக்கூடியது. அதை கூட நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த இருட்டுக்கு பதிலாக அந்த இருட்டு கருப்பு இது எல்லாமே ஒரு பயத்தை குறிக்கக்கூடியது தானே. அப்போ அந்த கருப்புக்கு பதிலாக வெள்ளாடுன்னு மாத்திரை சொல்கிறாங்க பாருங்கள். கருப்பாடு கருப்பாக தான் இருக்கும் அந்த ஆடு, கருப்பாடுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதையே மாற்றி வெள்ளாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இறந்து விட்டார்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லாமல் இயற்கையோட இயற்கையாக கலந்துட்டார் அப்படின்ற மாதிரி இயற்கை எழுதினார்ன்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து மங்களமான சொற்களை உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிள் வந்து விளக்கை குளிரவை வெள்ளாடு இயற்கை எழுதினா இதெல்லாம் எந்த வகையான வழக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா விளக்கை அணை அப்படின்றதுக்கான மங்களச்சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். கருப்பாடு அப்படின்றதுக்கான மங்களச்சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாதிரி எடுத்துக்காட்டுகள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து குழுவுக்குறி. குழுக்குறி என்னென்னா ஒரு கூட்டத்திற்கு மட்டும் விளங்கும்படி கூறுவது தான் குழுக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்திற்கு மட்டும் விளங்கும்படி சொல்கிறதுக்கு பேர் தான் குழுக்குறி. நம்ம சாதாரணமாக வந்து பொன் அதாவது நகைகளை நம்ம பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆனால் பொற்கொள்ளன்லாம் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது நம்ம நகை கடைக்கு போயிட்டு நம்ம பொண்ணு எடுத்துன்னு வரோம், நகை எடுத்துன்னு வாங்க, ஒரு கம்பல் எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அந்த பரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க பேசிக்கிறது நம்மளுக்கு புரியாது. அப்போ அந்த பரின்ற வேர்டு பரினா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் பரின்றது நகை அப்படின்றது, பொன் அப்படின்றது. அப்போ அந்த நகை கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு, பொற்கொள்ளர்களுக்கு, அவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அது பரினா பொன் அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிற வார்த்தைக்கு பேர் தான் குழுவுக்குறி. அப்படி ஒரு குழுவுக்கு மட்டும் அது விளங்குற மாதிரி பேசிக்கிறதுக்கு பேர் தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த யானை பாகன், யானை
யானை வளர்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கோயில் யானைலாம் வளர்ப்பாங்க. இல்ல யானை வந்து வளர்த்துட்டு போவாங்கல்ல, அவங்கலாம் வந்து யானை பாகன்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆடை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த யானைக்கு மேல வந்து ஒரு துணி மாரி போட்டு வைப்பாங்க. அது வந்து ஆடை ட்ரெஸ்ஸு தானே அது. ஒரு துணி மாரி போட்டு வைப்பாங்க. துணின்னு சொல்லாம, ஆடைன்னு சொல்லாம, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, காரை அப்படின்னு சொல்லுவாங்க. யானையோட காரை எடுத்துட்டு வாங்க. காரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காரைன்றது நார்மலா நம்ம கேட்டோம்னா, அது நம்மளுக்கு புரியாது. ஆனா, அந்த யானை பாகன், யானை வளர்க்குற அவங்க எல்லாருக்கும் அந்த கம்யூனிட்டி அந்த குழுவ சார்ந்தவங்க எல்லாருக்குமே, அந்த காரைன்னா ஆடைன்றது அவங்களுக்கு தெளிவா புரியும். இந்த மாரி ஒரு கூட்டத்துக்கு மட்டும், ஒரு குழுவுக்கு மட்டும் அந்த மீனிங் விளங்குற மாரி இருக்கிற சொற்களுக்கு பேர் தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ப வழக்குல வந்து வழக்குன்ற இலக்கணத்த பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். அதனோட வகைகள், அந்த வகைகள் அது வந்து 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்ட்டு. அந்த இயல்பு வழக்கு 3 டைப்ஸா இருக்குது. தகுதி வழக்கு 3 டைப்ஸா இருக்குது. அது எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இலக்கண வீடியோல சந்திக்கலாம். இது வந்து கண்டிப்பா டெட் பேப்பர் 1 தகுதி தேர்வுக்கும், பேப்பர் 2 தகுதி தேர்வுக்கும், அதேபோல பிஜிடிஆர்பி தகுதி தேர்வுக்கும் இந்த இலக்கணம் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற எந்த இலக்கண வீடியோ போடலான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.